ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TechyJock தமிழ். நம்ம எல்லாரும் பிசி யூஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கோம். பிசியில் லோக்கல் டிஸ்க் சி, டிஇ அந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரிச்சுட்டே தான் இருக்கும். நம்ம சிக்கு எதுவாவது தேவைப்படுது, ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சியில் இருக்கிறது ஏதாவது அன்வான்டான ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணி வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்டுச்சுன்னா பரவாயில்ல. இப்போது விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, ஒரு சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதும் சரி, விண்டோஸ்க்கு அந்த லோக்கல் டிஸ்க் சி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மினிமம் ரிக்வயர்மெண்ட்டாக விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும்னா 64 GB இருக்கணும். இல்லை ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் 110 GB 120 GBலாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஒரு வேளை டியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சிக்கு வந்து அலாகேட் பண்ண முடியாது ஸ்பேஸை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு பார்ட்டிஷனை கிரியேட் பண்ண முடிஞ்சால் கிரியேட் பண்ணுவோம். இல்லைனா டிஏ வந்து எப்படிடா கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் டியில் பேலன்ஸ் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்மளுக்கு தேவைப்படுற ஸ்பேஸை சிக்கு வந்து அலாகேட் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம திஸ் பிசி இல்ல மை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்ற அந்த பேஜுக்கு வந்து வச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சீன் அப்புறமா இருக்கு, நியூ வால்யூம் டின்னு இருக்கு. எனக்கு இப்போ லோக்கல் டிஸ்க் சில வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 10 GB நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா டியை வந்து நான் அழகா வந்து என்ன பண்ணலாம், எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றதுனால நான் இன்னொரு பார்ட்டிஷன் பிரிச்சு போட்டுடலாம். ஒரு சில பேருக்கு டிஓ இஓ இங்க வச்சிருக்கீங்க, இன்னொரு பார்ட்டிஷன் வச்சிருக்கீங்கன்னா அந்த பார்ட்டிஷனே ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஆனால் சிக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 10 GB தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வேற ஏதாவது காப்பி பண்ணுவோம், இல்லை தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் சிக்கு ஒரு 10 GB வந்து அலாகேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டிஓ இஓ உங்களோட லோக்கல் டிஸ்க் சியை தவிர மிச்சம் என்னென்னலாம் இருக்கோ, எதுலேருந்து நீங்கள் இது கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷனை வந்து டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே இந்த டீஃப்ராக்மெண்டேஷனா என்ன, இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காகவே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அந்த லோக்கல் டிஸ்க் சிக்கோ இல்லை டிக்கோ நீங்கள் ஒன்று அலாகேட் பண்ணுறீங்க, ஸ்பேஸ் அலாகேட் பண்ணுறீங்க பட்சத்தில் அதுக்கு முன்னாடியே இந்த டீஃப்ராக்மெண்டேஷன்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணி ஆகணும். இப்போ நான் டிலேருந்து தான் சிக்கு கொடுக்க போகிறேன். அதனால நான் வந்து டியை வந்து டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணிட்டேன். டியில் ஏகப்பட்ட எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இந்த எம்டி ஸ்பேஸில் இருந்து நான் ஒரு 10 GB வந்து சிக்கு வந்து கொடுக்க போகிறேன். இப்போது கொடுக்கலாமா? இதுக்கு நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம். டிஸ்க் ஜீனி இதுவும் டூல் தாங்க. இது கூட நீங்கள் இன்ஸ்டால் கூட பண்ண வேணாம். இது டேரெக்டாக வந்து போர்ட்டபிள் டூல் மாதிரி தான் இருக்கும். இங்கே டிஸ்க் ஜீனின்னு இருக்குது. இதோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஜிப் ஃபைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணிட்டா யூஸ் பண்ணலாம். இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேரெக்டாக ஓப்பன் கொடுக்காதீங்க, ரன் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கொஞ்சம் லோட் ஆகிட்டு டிஸ்க் ஜீனி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து லோக்கல் டிஸ்க் டியில் இருக்க நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அதில் இருக்க எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸை வந்து லோக்கல் டிஸ்க் சிக்கு வந்து அலாகேட் பண்ண போகிறேன். இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் டிஸ்க் டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அது அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு முன்னாடி வந்து எனக்கு ஒரு 10 ஸ்பேஸை வந்து 10 ஜிபியோ இல்லை நான் எவ்வளோ சொல்கிறேனோ அதை வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது எம்டி ஸ்பேஸாக வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் லோக்கல் டிஸ்க் டி, அதான் நியூ வால்யூம் டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் டியில் கொடுக்குறீங்களா இல்லை சியில் கொடுக்குறீங்களா அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கலன்னா சிஸ்டம் வந்து நீங்கள் ஓஎஸ் லாஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் லோக்கல் டிஸ்க் டிலேருந்து தான் நான் சி கொடுக்க போகிறேன். நான் டியை வந்து ஏற்கனவே டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய ஸ்பேஸை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுடைய ஃபைல்ஸ் எதுவும் கரப்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது நான் இதை ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பார்ட்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரீசைஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் இங்கே வந்து என்ன கேட்குதுன்னா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமா இல்லை பேக்கில் ஸ்பேஸ் வேணுமான்னு கேட்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸ் வேணும். இப்போ லோக்கல் டிஸ்க் டி இருக்குது, டிக்கு முன்னாடி சியில் இருக்கிறது தான் நான் 10 GB ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து ஸ்பேஸ் கொடுங்க. ஒருவேளை லோக்கல் டிஸ்க் சி இருக்குது, டி இருக்குது, அடுத்தது இ இருக்குது, எனக்கு இக்கு தான் ஸ்பேஸ் தேவை, டிலேருந்து இக்கு வந்து நான் போட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் பின்னாடி கொடுங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து பின்னாடி வேணாம், அதனால நான் இங்கே வந்து 0 அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் தான் எனக்கு வேணும். ஏன்னா நான் டி தான் இங்கே பார்த்தாலே தெரியும் என்ன நடக்குது. டி தான் முன்னாடி இருக்குது, டி பின்னாடி இருக்குது, சி வந்து முன்னாடி இருக்குது. எனக்கு சிக்கு தான் ஸ்பேஸ் வேணும். அப்போ நான் இங்கே இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கொஞ்சம் ஜிபி வந்து அன்அலாகேட்டட் ஸ்பேஸாக மாற்றணும். இப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்,
டேரக்டா டிஸ்க் ஜீனிக்கு வந்து போயிடுங்க. எனக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு 10 ஜிபி ஸ்பேஸ் இருந்தா போதும். 10 ஜிபி ஓகே. 10 ஜிபின்றத நான் வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிளா குடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ஜிபி தேவைப்படுதோ அப்படின்றத வந்து கரெக்ட்டா குடுங்க. இங்க குடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்க குடுங்க. கிளிக் பண்ணோனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீப் அன்அலோகேட்டட்னு இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க எந்த டிஸ்க்ல ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் கேட்கும். நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. டைரக்ட்டா கீப் அன்அலோகேட்டட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வென் இட் ஃபினிஷ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஷட் டவுன் பண்ணணுமா? இல்ல ஸ்டாண்ட் பைல வைக்கணுமா? அப்படின்றத நீங்க வந்து ஷட் டவுனோ, ஸ்டாண்ட் பையோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இத வந்து எதுவுமே கிளிக் பண்ண போறது இல்லைங்க. ஷட் டவுனே ஆயிட்டு வரட்டும் அப்படின்ற மாரி விட்டுறேன். இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படின்றத வந்து குடுத்தேன்னு வைங்களேன். இது வந்து என்ன பண்ணும்னா, இப்ப இங்க இவ்வளோ நேரம் இங்க பார்த்திருப்பீங்க. இங்க ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ஃபுல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் நீங்க வீடியோ முன்னாடி போய் பார்த்தாங்கன்னா கூட தெரியும். ஃபுல்லா இருந்திருக்கும். இங்க ஒரு 10 ஜிபிய வந்து அன்அலோகேட்டடா வந்து இது பண்ணாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைஸ் பண்றேன். ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. எரர் பார்ட்டிஷன் ரீசைசிங். அவாய்ட் தி டேட்டா பேக்கப். டேட்டா பேக்கப்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஏதாவது பேட் செக்டார்லாம் இருந்துச்சுன்னா, இத பண்ண முடியாது அப்படின்ற மாரியே சொல்லுது. அப்புறமா பவர் சப்ளைய வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஆன் இது வந்து ஆஃப் பண்றாதீங்க. அப்புறமா இந்த அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் வந்து கொடுத்துடுறோம். ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னே முதல்ல வந்து எரர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து எரர் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ வந்து பார்ட்டிஷன் வந்து முன்னாடி வந்து எனக்கு ஒரு 10 ஜிபி வந்து ஸ்பேஸ் வந்து அலாகேட் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டீஃப்ராக்மெண்டேஷன் இந்த விஷயத்த வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணியிருக்கணும். ஏன்னா இது பண்ணலைன்னா இங்க இருக்க மாதிரி அழகா வந்து இருக்கவே இருக்காது. லைனா இருக்கு பாத்தீங்களா, இங்க கிளஸ்டர்ஸ்ல டேட்டா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இப்போ எனக்கு சில வந்து நான் பண்ணவே இல்லை. அங்கங்க இருக்கு. இங்க ஸ்பேஸ் இருக்கு, அப்புறமா இங்க ஃபுல்லா இருக்கு, அப்புறமா இங்க ஸ்பேஸ் இருக்கு, இங்க எல்லாம் ஸ்பேஸ் இருக்கு, இங்க வந்து ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த டீஃப்ராக்மெண்டேஷனை மறக்காம உங்களுடைய பார்ட்டிஷன்ல பண்ணிடுங்க. இதுக்காகன்னு மட்டும் இல்லைங்க, நீங்க ரெகுலராகவே ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். இது எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கோம். மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இதை வந்து பிரிங்க. இப்போ ஒருவேளை நீங்க யாராவது விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நான் இப்போ வெறும் 10 ஜிபி தான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து எனக்கு இந்த லோக்கல் டிஸ்க் டீல இருந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சைஸ் தான். அதனால எனக்கு பெருசா டைம் எடுக்காது அப்படின்ற மாதிரி நம்புறேன். மினிமம் ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நிறைய இருந்துச்சு, ஒரு 300 ஜிபி ஃபைலை வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு எனக்கு முன்னாடி ஒரு 100 ஜிபி ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ அது மூவிங் பண்றது வந்து பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்க, ஃபைலை வந்து அப்படியே மூவிங் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால பவர் கனெக்ஷன் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக இது முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஷட் டவுன் ஆகிட்டு இதுவே ஷட் டவுன் ஆகிடும். அப்புறமா நம்ம வேணால் ஆன் பண்ணிக்கலாம். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இது ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அன்அலாகேட்டட் ஸ்பேஸை வந்து எப்படி சீக்கு வந்து அலாகேட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலைங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் அப்புறமா அந்த டீஃப்ராக்மெண்டேஷன் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். கம்மியான டேட்டா தான் மூவ் பண்ணுறோம். ஒரு வேளை உங்களுக்கு பண்ணுறதா இருந்துச்சுன்னா டைம் எடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இதை ஓகே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்வேரையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் காமிக்கல, அன்அலாகேட்டட் அப்படின்றத வந்து காமிக்கல. ஆனால் இங்கே 365 இருந்தது, 355 ஆயிருக்கு. ஏன்னா நம்ம 10 ஜிபி வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அடிங்க. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு அடிச்சிங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வரலனாலும் பரவாயில்ல, கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு விஷயம் வந்து நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்துக்கு தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிசர்வ்டுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சிஸ்டம் ஃபைல்ஸு. அதுக்கடுத்து சி இருக்குது. அப்புறமா டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 ஜிபி கொடுத்தோம். ஆனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து என்கிட்ட கொஞ்சம் அன்அலாகேட்டட் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஒரு 500 MB அந்த அன்அலாகேட்டட் ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ இதை வந்து இதுக்கு வந்து அலாகேட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க. டேரெக்டாக சியை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் வால்யூம் அப்படின்ற சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மொத்தமாக இருக்கிற ஜிபி யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்குது. ஓகே யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டோம்னா இப்போ லோக்கல் டிஸ்க் டி வந்து பார்த்தீங்கன்னா 110 ஜிபி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அப்படியே லோக்கல் டிஸ்க் திஸ் பிசி இருக்கு. திஸ் பிசிக்குள்ள வந்து போயும் காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, 2 டிஸ்க் இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 109 ஜிபி. இதில் வந்து கொஞ்சம் ஜிபி வந்து கொஞ்சம் வேரியண்டாக காமிக்குது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண 10 ஜிபியும் இங்கே வந்துருச்சு. அதுதான் உண்மையான கணக்கு. நம்ம 99ல இருந்தோம், அடுத்த 10 ஜிபி வந்து இப்படி ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி தாங்க ஆட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த விஷயம் எனக்கு தெரியும்பா அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து.
நம்மளோட சேனல் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஏன் இது இவ்வளவு தடவை சொல்றேன்னா, நம்மளோட சேனல் ரேஷியோல போய் பார்த்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாலியா பாருங்க. நானும் ஜாலியா இருப்பேன்ல.